வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம சிஎஸ்கே பத்தினா ஒரு ப்ரிவியூ பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலி யூடியூப் காமெண்ட் செக்ஷன்ல போட்டுருந்தீங்க, நீங்க என்ன அகேன்ஸ்டா, மும்பை அகேன்ஸ்டா எதுவுமே போட மாட்டீங்க, ஆர்சிபி அகேன்ஸ்டா ஒன்றும் போட மாட்டீங்க. நீங்களாம் அதை பத்தி பார்த்தா போடுறேன், சிஎஸ்கே பத்தி பாக்குறதுனால சிஎஸ்கே பத்தி போடுறேன். ரொம்ப சிம்பிள். எந்த டீமுக்கு அகேன்ஸ்ட் ஃபாரெல்லாம் கிடையாது. அப்படின்னா எங்க டீமை பத்தி நான் எதுவுமே சொல்றது இல்லை, எங்க டீமுக்கே அகேன்ஸ்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இன்னையோட ஷோல பிரவீன் சிஎஸ்கே வேற மாதிரி ஆனாங்க போன கேம், அதே ட்ரெஸ் அதுக்காக தான் போட்டு வந்திருக்கேன்னு இன்னைக்கு அவரே சொல்லுவாரு. இருந்தாலும் நம்ம அவரோட டிஃபென்ஸ் முதலே சொல்லி உடைச்சிடலாம். அதெல்லாம் வீட்டுல துவைக்கல, அதனால அதே போட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பிரபலமான ட்வீட் ஒண்ணு பார்த்தேன் பிரவீன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. அது வந்து ஆனா என்ன சொல்லுவாங்க, ஹார்சஸ் மவுத்ல இருந்தே நம்ம கேட்கலாம் அதை பத்தி என்னன்னு. ஒரு ட்வீட் இருக்கு, வந்திருக்கு, அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க, படிச்சதுக்கு அப்புறமா நீங்க என்னன்னு புரிஞ்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. If the pack of dismissals are same, close to 60% similar dismissals, either the opposition are planning your dismissal or a technical flaw that is affecting you. Suggesting to take a break won't help. Spending time in the nets with the right people around will help, not a holiday. அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று வந்திருக்கு. இவர் தான்ப்பா, நம்ம பிரசன்னா தான் போட்டிருக்காரு. இது ட்வீட் இல்ல, சப் ட்வீட். என்ன சப் ட்வீட்னா, யாரையோ ஒரு மனசுல வச்சுக்கிட்டு ஒரு குத்தி காட்டுற மாதிரி ஒரு ட்வீட், பேரை சொல்லாம. ஆனா அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. இல்ல இது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு ஆனா 2-3 டவுட் இருக்கு. அவரே சொல்லுவாரு இப்ப அதை பத்தி. பட் அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது டவுட்டுக்கே டவுட் மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஸோ பிரசன்னா சொல்லுங்க. பிரசன்னா, என்ன பண்ணணும்? சரி, இது குத்தி காட்டுற ட்வீட் எல்லாம் கிடையாது. இல்ல குத்தி எல்லாம் காட்டல, அவர் ஜெனுவினா சொல்லியிருக்காரு. இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். என்னோட வேலையே வந்து தூங்காம ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் கால் எங்கன்னு வருது, கை எங்கன்னு வருது, அவன் எப்படி அவுட் ஆறான், அவனை எப்படி அவுட் ஆகணும் அப்படின்னு எல்லா பவுலர்ஸ் கிட்டையும் சொல்றதுதான் என்னோட வேலையே. 20 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் முடி கூட நரைக்கல. ஸோ அப்படிங்கும்போது கொஞ்சம் பெட்டர் தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் எப்படி வந்து பார்ப்பேன் அப்படின்னா, இப்போ என்னோட பேட்ஸ்மேனோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, ஒரு சீசன் முடியுது, பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் வந்து சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்னா ஒண்ணு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்னன்னு தெரியாம ரிப்ளை பண்றீங்க. ஒரு இன்ஸ்விங்கருக்கு எல்பிடபிள்யூ, ஒரு இன்ஸ்விங்கருக்கு போல்டு, ஒரு இன்ஸ்விங்கருக்கு காட் பிஹைண்ட், ஒரு இன்ஸ்விங்கரை ஃபிளிக் அடிச்சு ஷார்ட் மிட் விக்கெட்ல கேட்ச். Then you are having a problem against a particular delivery, particular line, particular length. So அப்ப என்ன இருக்கணும், அந்த உள்ள வர்ற பால் அந்த 4 மீட்டர் லென்த்ல ஒன்னா ஆட முடியலன்னா ஒண்ணு உனக்கு ஒரு டெக்னிக்கல் ஃபிளா இருக்கும், இல்லைன்னா ஆப்போனன்ட்ஸ் வந்து உன்னோட பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் டெலிவரி லென்த்துக்கு தான் நீ அவுட் ஆறன்னு தெரிஞ்சு அதை போட்டு ஒன்னு அவுட் பண்றான். ஸோ இப்போ எப்படின்னா, நாளைக்கு வந்து உங்களோட பையன் 4வது படிக்கிறான், இப்போ 4 சப்ஜெக்ட்ல ஃபெயில்னு ஒன்னு ஸ்கூல்ல நிறுத்திட்டு ஒரு வருஷம் சுவிட்சர்லாந்துக்கு ஹாலிடே கூட்டின்னு போயிட்டு பிரேக் எடுத்துட்டு அடுத்த வருஷம் திருப்பி 5வது சேர்க்கிறேன்னா நடக்குமா? சோ ஒன்னே இதுக்கு நான் ஒரு பதில் வச்சிருக்கேன். எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, நானும் எங்க அப்பா தான் எனக்கு ஃபுல்லா சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்தாரு, மத்தியானத்துல ஃபுல்லா சொல்லி கொடுத்துனே இருப்பாரு. ஏறாது, டிடி பாப்பாரு, அப்புறம் கொஞ்சம் பாப்பாரு, சாக்லேட் கொடுப்பாரு, லஞ்சு போடுவாரு, கொஞ்ச நேரம் தூங்க வைப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. அந்த 4 மணி அடிச்ச உடனே எனக்கு காலெல்லாம் கிடுக்கிட்டு நடக்கும். ஏன்னா ரோட்ல போய் விளையாடணும். உடனே என்ன பண்ணுவாரு, அழகா குழந்தைங்க விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இனி போய் விளையாட்டு வாடா, நல்லா நிம்மதியா விளையாட்டு வாடா, வந்த உடனே திருப்பி படிப்பு ஏறும். அப்படியே போயிட்டு வருவேன். 6ல இருந்து 7:30 மணிக்கு சுருக்குன்னு படிப்பு ஏறும், பயங்கரமா ஏறும். 8 மணிக்கு தூங்க போயிடுவேன். சோ நீங்க சொல்ற கான்செப்ட் வந்து டோட்டலி ராங்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல்னு ஒண்ணு சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கறேன். ஒருத்தர் வந்து இப்படி ஆடுறாரு, அவுட் ஸ்விங்கரை, எட்ஜ் எடுத்து 3rd மேன்ல 4 போயிடுது, ஓகேயா? அதே மாதிரி ஆடுறாரு, எட்ஜ் எடுத்து கைக்கு போயிடுது. இது வந்து நெட்ல ஒர்க் பண்ணணுமா, இல்ல இந்த மாதிரி ரிப்பீட்டேட்டிவா ஆச்சுன்னா மைண்ட ஃப்ரெஷன் அப் பண்ணி வரணும்னா? ஏன் சொல்றேன்னா, ஒரு ரொம்ப டிபிக்கல் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இப்ப இந்த வருஷம் IPL வந்து பயங்கரமா ஆடி வந்துட்டு இருக்கிற ஒரு பிளேயர் தினேஷ் கார்த்திக். அவரை பத்தி எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அனெக்டோட் ஒன்று இருக்கு. அவர் இந்த மாதிரி தான், அவர் வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு, செம்ம பிளேயர். இன்ஃபேக்ட் சின்ன வயசுல இருந்து தமிழ்நாடு கிரிக்கெட்ல அவர் மேட்சை பாக்குறதுக்குலாம் சைக்கிள் எடுத்துன்னு போவேன். ஸ்பிகோ எம்சிஏ சேப்பாக்கலாம் ஆனாலே பாக்ஸ் ஆஃபீஸ் மாதிரி ஆடுவார். அவ்வளவு பெரிய ஃபேன் நான் தினேஷ் கார்த்திக் பேட்டிங்க்கு. அப்போ ஒரு தடவை என்னாச்சு, நான் ஏஷியா கப் விளையாடினோம் 2014 ஏஷியா கப் தானே, ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். 2014-15 இயர் ஞாபகம் இல்ல, விளையாடிட்டு இருக்கோம். அப்போ வந்து அவர் ஹீஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட், நிறைய இன்குசிட்டிவா கேள்வி கேட்பாரு. அப்ப கேட்கும் போது என்கிட்ட கேட்டாரு, நீ விஷுவலைஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், பண்ணுவேன், சம்டைம்ஸ் அப்படி பால் போடுற மாதிரி இப்படி அவுட் ஆகிற மாதிரி பண்ணுவேன், ரொம்பலாம் பண்ண மாட்டேன், பிளான் பண்ணிட்டு கேமுக்கு போயிடுவேன் அப்படின்னா. அவர் என்ன சொன்னாரு, நான் விஷுவலைஸ் பண்ணுவேன், ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் விராட் கோலி கிட்ட கேட்டேன், அவர் விஷுவலைஸ் பண்ணுவாராம், 100 அடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் பால் இப்படி கவர் டிரைவ் அடிக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுவாராம். அப்படின்னா வெரி குட் தினேஷ், நீனும் பண்ணலாமே அப்படின்னு. அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்று சொன்னாரு, நானும் விஷுவலைஸ் பண்றேன் நின்றுட்டு. இப்படி பண்ணும்போது அப்படின்னு சிக்கன் எட்ஜ் வாங்கின்னு போயிடுச்சு. அடுத்த நாள் ஆப்கானிஸ்தானோட மேட்ச், ஷப்பூர் சத்ரான் போடுறான், நான் கவர் டிரைவ் ஆடுறேன், சிக்கன் வாங்கி ஸ்லிப்புக்கு போயிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு.
நான் சொன்னேன் ஏன்டா நீ அந்த சிக்கன் வாங்கின்னு போற மாதிரி நினைக்கிறேன், டொக்குன்னு கவர்ஸ்ல போற மாதிரி நானடா அப்படின்னு சும்மா ஜாலியா நாங்க 2 பேர் பேசியிருந்தோம். யூ வாண்ட் பிலீவ் த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். நெக்ஸ்ட் டே போனாரு, சப்பூர் தத்ரான் போடுறாரு, சிக்கனர் வாங்கின்னு போயினே இருந்தது பின்னாடி. அப்படியே வாய அப்படி வச்சுன்னு இப்படி பார்த்தேன், பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் எவ்வளவு தூரம் போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் வந்து வெளியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த burden of mental agony, the burden of sometimes being in the bubble, the burden of playing repetitively, out ஆகுது, சரியா வரமாட்டேங்குதுன்னா டக்குன்னு நெகட்டிவா போகும். ஒரு பால் இப்படி பீட்டன் ஆனவனே அடுத்த பால் எட்ஜ் வாங்கும்போது சொல்லுது. அதுக்கு தான் சொல்றாங்க கேம் அவுட் பிரேக் எடுன்னு. திருப்பி நெட்டுக்கு போயிட்டு இன்ஸ்விங்கர் ஆடி இருந்தா காலில் தான் படும். சோ நான் உங்களை நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லல. ஐ அம் ஜஸ்ட் சேயிங் யூ ஆர் நாட் வேல்யூயிங் தி மென்டல் சைடு ஆஃப் a cricketer enough நான் சொல்றேன். நீங்க தப்புன்னு சொல்லன்னு நான் சொல்லல. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஒரு பால் சிக்கன் வாங்கின்னு அதே 4 போகும், அதே பால் சிக்கன் வாங்கின்னு எட்ஜ் எடுக்கும்னு. இப்ப இந்த கிரிக்கெட்டிங் ஃப்ராட்டர்னிட்டியில ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு 5 பால் சிக் எடுத்து 4ன்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 12 பால்ல 20ன்னா இஸ் காட் a breezy 20 of 12 பாங்களே ஒழிய 5 பால் தடவி 4 பால் போச்சு அப்படின்றது கிடையாது. புரியுதா? உங்களுக்கு ஒரு பேட்ஸ்மேன் 2 ரன் அடிக்கிட்டு அந்த ஸ்ரீகர் பரத் மொதல் பால் வந்து சக்குன்னு 4 வாங்கி எட்ஜ் போச்சு, அடுத்த பால் பியூட்டிஃபுல்லா ஒரு கவர் டிரைவ் அடிச்சாரு, அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு 4 வந்தது, ஒரு எட்ஜ் சிக்கன் வாங்கிட்டு போச்சு, அது கான்பிடன்ஸ் கொடுத்துதா இல்ல மிடில் ஆஃப் த பால் பட்டு சும்மா வந்து அதுக்கப்புறம் கமெண்ட் அடிச்சாங்க வாவ் வாட் a shot அப்படின்னு, அது கான்பிடன்ஸ் வந்துதான்னு கேட்டா பேட்ஸ்மேன் will only say when the ball hitting the middle of the bat. உங்களுக்கு இந்த ஹிட்டிங் த மிடில் ஆஃப் த பேட்னா அதுக்கு ஒரு சீக்வன்ஸே இருக்கு. முதல்ல உங்களோட ஸ்டான்ஸ், உங்களோட நீ ஃபிளெக்ஷன், உங்களோட பேலன்ஸ், ட்ரிகர் இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ட்ரிகர், அதுக்கப்புறம் ட்ரிகர் பொசிஷன் முடிச்ச உடனே நியூட்ரல் பொசிஷன் வந்த உடனே ஒரு கிரவுச் எடுத்து பிட்ச் ஆஃப் த பாலை பாப்பீங்க. அதுக்கப்புறம் then you decide whether to go on the front foot or back foot or stand still in the crease to play according to the length of the ball. இப்போ இந்த மாதிரி சி ப்ரோக்ராமிங் எல்லா செமிகோலனும் வச்சீங்கன்னா தான் பாலுங்க கரெக்டா வரும்போது நங்கு நாட முடியும். இப்ப விராட் கோலி மாதிரி ஒரு பிளேயர். சாரி டு இன்டரப்ட் பிரசன்னா, சாரி டு இன்டரப்ட். ஒரு क्वेश्चन எனக்கு, பால் பாயசம் சாப்பிட்டிருக்கீங்களா? ஏன் பால் பாயசம் பிடிக்குமா? ஓரளவுக்கு. இப்போ ஜிம்முக்கு போறதுல இருந்து சாப்பிடுறது இல்ல. ஓகே, பட் என்ன உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்க. சரி, பால் பாயசமே வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு அதான். நீங்க பால் பாயசம் என்னைக்காவது பண்ணிருக்கீங்களா? கேஸ் ஆன் பண்ணவே தெரியாது, பால் பாயசம் பண்ணிருக்கீங்களா? ஓகே, அங்கதான். அதனாலதான் உங்களுக்கு இந்த क्वेश्चனும் புரியலன்னு நினைக்கிறேன் நான் சொல்ற பாயிண்ட். ஏன்னா பால் பாயசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கேஸ் ஆன் பண்ணணும். அதே மாதிரி போயிட்டு கிரவுண்ட்ல நின்னு பேட்டிங் ஆடணும், மிடில்ல படணும், ஸ்டாண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, ஸ்டாண்ட்ஸ் செட்டப் இதெல்லாம் அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்டேபிள் மைண்ட், அதாவது கரெக்டா ஒரு கிளாரிட்டியா ஒரு ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு போறதுக்கான மைண்ட் ரொம்ப முக்கியம். அந்த மைண்டுக்கு தான் ஹாலிடேக்கு போயிட்டு வர சொல்றாங்க. நீங்க ஹாலிடேக்கு போயிட்டு வரவங்கள குத்தம் சொல்றது தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் எதுவுமே தப்புன்னு நான் சொல்லல. கிரிக்கெட்ல இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் சொல்றேன். ஆனா மேபி த வேல்யூ ஆஃப் த மைண்ட நீங்க லெஸ்ஸா வேல்யூ பண்றீங்களோங்கிறது என்னோட क्वेश्चन. இல்ல ஆஷா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்ன, நான் உங்க லெவலுக்கு கிரிக்கெட் ஆடுனது இல்ல. சோ அந்த டிஸ்கஷனுக்கு நான் இட்ஸ் நாட் அபௌட் தட். இப்போ அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரேக்குங்கிறது இப்ப நிறைய பேர் என்ன போடுறாங்கன்னா, ஒரு 6 மாசம் பிரேக் எடு, 5 மாசம் பிரேக் எடு. பிரேக்ன்றது என்னையா? ஓகே, I want to completely throw my cricket kit away. I want to take my wife and kids to Switzerland for 7 days. திரும்பி வந்தனா எடு கேமராவை பிச்சுக்கு முன்னாடி வை, என்னோட ட்ரிகர் மூமெண்ட் கரெக்டா இருக்கா? இப்ப விராட் கோலியோட ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? கவர் டிரைவ் தான். விராட் கோலியோட வீக்னஸ் என்ன தெரியுமா? அந்த காலத்துலயும் அந்த அவுட் ஸ்விங்கரை நிக் பண்றது தான். ஆனா மேக்ஸிமம் ப்ரொபோர்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த அடிக்கிற கவர் டிரைவ், அந்த எலிகன்ஸ் பவுண்டரி will supersede the number of dismissals, the times he's getting out, getting caught. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கவர் டிரைவ் நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்கும்போது நீ மென்டல் பிரேக் எடுத்துன்னு அதுக்கப்புறம் பேட போட்டு வந்து டங்குன்னு கவர் டிரைவ் அடிப்பேன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். I'm not saying that taking a break will not help. That break should be small. The most important ingredient is to make sure what I am lacking as a top batsman. ஏங்க 70-100 பொழுது போகாமல தூக்கத்துல இருந்து எழுப்பி 100 அடிச்சவரு இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா, நிறைய கிரிக்கெட்டர். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 2018ல ஸ்கோர்ட் இஸ் லாஸ்ட் 100 அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். அந்த 2018ல இருந்து 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 730 நாள்ல 650 நாள் கிரிக்கெட் ஆடிருக்காரு. ரன்னு மேல ரன் அடிச்சிருக்காரு. வருஷம் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்பயோன்னு சொல்லல பிரேக் எடுங்கன்னு. இப்போ ஒரு 3 வருஷம் ரன் அடிக்கலன்னு பிரேக் எடு, அதுக்கப்புறம் சரியா போகணும். என்னங்க, நான் கொஞ்சம் ரொம்ப படிச்சவங்க, இதெல்லாம் அதனாலதான் இல்ல, நீங்க உங்க பாயிண்ட் நீங்க படிச்சவர் தான், நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அதனாலதான் என்ன சொல்றேன்னா, அந்த 70-100 அடிச்சவருக்கு ஹாலிடேக்கு போனோமா,
இல்ல பேட்டிங்க்கு போனோமான்னு அவருக்கே தெரியும். அதை பத்திலாம் நம்ம காமெண்டே பண்ண வேணாம், அந்த ஸ்பேஸ் தான் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னையோட ஷோக்குள்ள நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த டிஸ்கஷன் ரொம்ப வேலிட் டிஸ்கஷன் நான் ஃபீல் பண்ணேன். எத்தனையோ கிரிக்கெட்டர்ஸோட டிஃபரெண்ட் லெவல், வெளியில மேட்ச் பாக்குறவங்களாம், அதாவது நான் இன்னைக்கு ஒரு மேட்ச் பார்த்தேன், ஓடி வந்து யாரோ ஒரு ஸ்பின்னர் சுச்சித் நினைக்கிறேன் போட்டாரு ஃபுல்லா கால் மேல, பாவம் இப்படின்னாரு ஃபிளிக் அடிச்சு நேரா ஷார்ட் மிட் விக்கெட்டுக்கு போயிடுச்சு. ஒண்ணு வேணா பண்ணலாம், அது கரெக்டா ஒரு ஃபிளிக் அடிக்கும் போது பேட் ஃபேஸை க்ளோஸ் பண்றதுக்கு நல்ல டைமிங்கை பார்த்துட்டு இந்த டைம்ல பண்ணுங்க, இந்த டைம்ல பண்ணுங்க, இந்த டைம்ல பண்ணுங்கன்னு பக்கத்துலயே வச்சு பண்ணலாமா? அதெல்லாம் கிடையாதுங்க. கிரிக்கெட் இஸ் a வெரி வெரி ஃபனி கேம். அதாவது எனக்கு ஒரு பிரஸ் அதாவது ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ரொம்ப வருஷம் நான் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்னு சொன்னாரு. அவர் எப்படின்னா எப்பவுமே கொஞ்சம் புஷியா தான் பேசுவாரு. அவர் போன் அடிக்கும் போது நான் இன்ஜினியரிங் கிளாஸ்ல இருந்தேன், எக்ஸாம்ல போன் அடிச்சுன்னே இருந்தாரு, நான் எடுக்கல. எக்ஸாம் முடிஞ்சவொடனே திருப்பி கால் ரிட்டர்ன் பண்ணேன். அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், கம்மிங் இன்டு தி ஃபீல்டு. அப்ப கொஞ்சம் இன்டிமிடேட் பண்ணுவாங்க மீடியா பர்சன்ஸ்லாம். அப்ப என்ன சொன்னாரு என்கிட்ட, என்னப்பா பெரிய கிரிக்கெட்டர் ஆயிட்டியா, போன்லாம் எடுக்க மாட்டேற அப்படின்னாரு. நான் உடனே சொன்னேன், சார் பெரிய கிரிக்கெட்டர் ஆனாலும் சின்ன கிரிக்கெட்டர் ஆனாலும் எடிசன் சார் முன்னாடி போன் எடுத்தா எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணுவார், சோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசினேன். அப்ப அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, கிரிக்கெட் கிட்ட மட்டும் விளையாடாத, கரெக்டான டைம்ல கரெக்டா பார்த்து 10 அவுட் ஸ்விங்கர் வரிசையா போடும் அப்படின்னு. அதான் என்ன சொல்ல ட்ரை பண்றாருன்னா, கேம்ல சம்டைம்ஸ் நோ ரைம் ஆர் ரீசன், ஆல் யூ நீட், நீங்க ஃபர்ஸ்ட் ஆடும்போது ஒரு அவுட் சைட் எட்ஜ் ஃபோரும் ஒரு இன்சைட் எட்ஜ் ஃபோரும் வந்து ஒரு கவர் டிரைவ் பட்டுச்சுன்னா அந்த 12 எங்கேயோ தூக்கின்னு போயிடும். ஆல் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தி பர்சன் வில் சார்ட் இட் அவுட், இஸ் a great cricketer. ஸோ எல்லாரும் ஆப்வியஸ்லி சொல்றது வந்து அவரோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் டெக்னிக்கலா பார்க்காதீங்க, மென்டல் ஆஸ்பெக்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா we live in very difficult times-ங்க. கிரிக்கெட்டர்ஸ் இப்போ என்ன கோத்ரூ பண்றாங்க நீங்க சொன்னீங்க, அந்த 2018 2020 எல்லாம் சொன்னீங்க. 2020 முழுக்க பேண்டமிக்லயே போயிடுச்சு, மேட்சே ஆடல. ஆனாலும் அந்த ஒரு வருஷத்தை எல்லாரும் கவுண்ட் பண்றாங்க. எனிவே தட்ஸ் தட். சரி, நம்ம இன்னைக்கு ஷோக்குள்ள போயிடலாம். போன கேம் வந்து சிஎஸ்கே vs டெல்லி கேபிட்டல்ஸ். என்ன நடந்தது பிரசன்னா? டெல்லி கேபிட்டல்ஸ் டோட்டலா அவுட் பிளேட் பை சிஎஸ்கே. அப்படின்னு டிஃபரெண்டா பண்ணாங்க சிஎஸ்கே. எதுவுமே நடக்கல. அவன் டாஸ் ஜெயிச்சான், சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சது, வேற எதுவுமே புதுசா நடக்கல. அதுக்கப்புறம் நம்ம ஆளு ஒருத்தர் பீரங்கிய காதுல சொருகினாரு பாருங்க. எஸ், வி வுட் ஹவ் ஆல்சோ போல்ட் ஃபர்ஸ்ட்னு. அப்ப ஹார்ட் அட்டாக்ல நான் அட்மிட் பண்ணி இப்ப இந்த ப்ரோக்ராம்காக வந்து ஒரு எமர்ஜென்சிக்கா வெளியே வந்திருப்பேன். திருப்பி போயிடுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அது நடக்கக்கூடாதுன்னு தான் 12ஆம் தேதி 6:55 ஒரு மாஸ் பிரேயர் பண்றோம். தயவு செஞ்சு வந்துருங்க, சிஎஸ்கே டாஸ் தோத்தணும். பிரவீன் சார் நீங்களும் கொஞ்சம் அதை முன்மொழிஞ்சிருக்கு. சரி பிரவீன், நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டிஸ்கஷன் நாங்க பேசினதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க, எப்படி போச்சு? டூபே விளையாட வச்சுட்டீங்க, தோனி கிட்ட பேசிட்டீங்க போல இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை டூபே ஆடுவார் அவர் சொன்னதுக்கு அப்புறம். நான் வந்து டூபே இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சேன், பட் யாருக்கு பதில் அப்படின்னு சொல்லி கேட்டது. பட் இன்ஜுரி ஆயிடுச்சு ஜடேஜாக்கு. அது மனசுல இன்ஜுரியா உடம்புல இன்ஜுரியான்னு தெரியல, பட் இன்ஜுரினால அவர் வந்து வெளியில போயிட்டு டூபேக்கு வெளி விட்டுருக்காரு. பட் எனிவே, ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து எல்லா ஃபீல்டுக்குமே ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நாட் ஒன்லி கிரிக்கெட் பட் எனி ஃபீல்டுக்குமே டேக்கிங் அ பிரேக் வில் ஹெல்ப் ஆர் நாட்ன்றது வந்து ஆன்கோயிங் கான்வர்சேஷன் ஆர்குமெண்டா தான் போயிட்டு இருக்கு. ஸோ கிரியேட்டிவ் ஃபீல்டா இருக்கட்டும், சப்போஸ் எதுவுமே இப்போ ஒரு டைரக்ட் பண்ற ஒரு படம் டைரக்டர் வந்து அவருக்கு ஒண்ணுமே தோணல அப்படின்னா will you take a break தெரியல. ஆனா பிரேக் எடுத்தா ஹெல்ப் ஆகுமா தெரியாது, பட் ஆனா எடுக்கலாம். ஸோ there's no right or wrong answer in this என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு, பட் ஆனா மென்டல் ஆஸ்பெக்ட்ல வந்து எஸ்பெஷலி ஃபார் கிரியேட்டிவ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ல வந்து டேக்கிங் அ பிரேக் வில் ஹெல்ப் மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்ல, இத பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா நான் சொன்னேன். ஏன்னா வந்து நான் இப்போ ரீசெண்டா கிரிக்கெட் ஃபார்ல ஒரு ஆர்டிகல் கொடுத்திருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது the harder I tried the tougher it got, the luckier I never got அப்படின்னு ஒரு ஆர்டிகல் கொடுத்திருந்தேன். சம்டைம்ஸ் நீங்க எவ்வளவுதான் செவுத்தோட மோதினாலும் அந்த செவுரு வழி விடாது. செவுரை விட்டு நகர்ந்து டோர் பக்கம் தான் போகணும், விண்டோ பக்கம் தான் போகணும். அந்த விண்டோக்கோ டோருக்கோ வேணுங்கிறதுக்கு உங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முட்டினே இருப்பீங்க செவுத்துல, நம்ம செவுத்துல முட்டுறோம், அந்த செவுரு திறந்துருண்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா அந்த ருட்ரிமெண்ட்ரி தாட். எனக்கு அவர் ட்வீட்டை பார்த்த உடனே அவர் ட்வீட்ல இருக்கிற எசன்ஸ் புரிஞ்சாலும் the first thing I saw was the wall again. சரி, அதே வாலையே நம்ம திருப்பி முட்டினே இருக்கோமே, அந்த மூளை நம்ம கிட்ட எல்லாம் மூளை இருக்கு, ஆனா அந்த வாலை முட்டிட்டு இருக்கும் போது அந்த வாலை முட்டிட்டு இருக்கோம், சரிடா நம்ம டோர் வழியா போயிடலாம், வலியாவது கம்மியாகும் நமக்கு தோணாது. ஏன்னா அதுதான் the beauty of a fresh mind versus a worked and tired mind. என்ன சொல்லுங்க பிரசன்னா? அதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் பார்த்துட்டேன், நிறைய பிளேயர்ஸ் என்னோட ஒர்க் பண்ணிருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ். நீங்க எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்தாலும் உங்களோட கேமை உங்களால சரி பண்ணவே முடியாது. You need someone to monitor it, someone to tell this is the right way, and another thing, the trust you build with that someone, whoever it is. அது அந்த இதுல இப்ப எவ்வளவுதான் இப்ப இன்னொன்னு சொல்ற பாருங்க, நீங்கன்றதுனால சொல்றேன், you are one of the most intelligent cricketers I've met apart from Graham Smith and Faf du Plessis. என்னதான் வந்துட்டு நீங்க உங்க கேமை நீங்க பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணி எவால்வ் ஆனாலும் அதுல ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவர் நீங்க ட்ரஸ்ட் பண்றவர் பார்த்து கரெக்டா உன்னோட ஆக்ஷன் இப்படி இருக்கு, கரெக்ட், நல்லா கையில இருந்து போகுது, நீ போட்ட லென்த் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா you will always feel better rather than analyzing yourself.
ஐம் a firm believer in that. செல்ஃப் கோச்சிங் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் ஆலும் பண்ண முடியாதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஐ நெவர் நோ, ஐ டோன்ட் நோ. பிரசன்னா, ஈவன் தோ என்னால நீங்க சொல்றத புரிஞ்சிட கூட ஐ பெக் டு டிஃபர் ஸ்லைட்லி. சாரி, இந்த டிஸ்கஷன் இதோட கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐ திங்க் கிரிக்கெட் இஸ் த கிரேட்டஸ்ட் செல்ஃப் டாட் ஸ்போர்ட். அதாவது வந்து ஐ பிலீவ் இன் ஃபீட்பேக்ஸ். ஒருத்தர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஒருத்தர் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லலாம். பட் த பிளேயர் தானா செல்ஃப் டாட்டா தானா இறங்கி அந்த வேலையை செய்யறதுல கிரிக்கெட் இஸ் த கிரேட்டஸ்ட் செல்ஃப் டாட் ஸ்போர்ட்னு என்னால சொல்ல முடியும். எஸ், தேர் ஆர் டூல்ஸ். லைக் நீங்க சொல்ற மாதிரி நம்பர்ஸ், டூல்ஸ், எங்க நம்மள அட்டாக் பண்றாங்க, எங்க நம்மளோட ஸ்ட்ரென்த், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சா கூட நம்மளே செல்ஃப் டீச் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் மாடஸ் ஆப்பரண்டி இல்ல நான் பண்றேன். பட் ஷூர் அக்ரி, யூ நீட் ஹெல்ப். அதாவது வாழ்க்கையில ரொம்ப கடினமான விஷயம் என்னன்னா நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லும் போது கை தூக்கிட்டே எனக்கு ஹெல்ப் வேணும்டா அப்படின்னு கேட்கறான் பாருங்களேன். அதுதான் ரொம்ப கரேஜியஸான ஒரு விஷயம். நிறைய பேர் லேஸ்ல கையை தூக்கி ஐ எம் ஸ்ட்ரகிளிங், கிவ் மீ ஹெல்ப்னு சொல்ல மாட்டாங்க. சரி, எனிவே கீப்பிங் தட் அசைட் கொஞ்சம் இன்னியோட ஸ்பெசிபிக் மேட்ச்க்குள்ள போயிடலாம். மும்பை வான்கடே ஸ்டேடியம்ல நடக்கக்கூடிய இந்த மேட்ச் சிஎஸ்கே வந்து மும்பை இந்தியன்ஸை டேக் ஆன் பண்றாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு தோல்வியிலிருந்து வராங்க, சிஎஸ்கே ஒரு வெற்றியிலிருந்து வராங்க. காத்துவாக்குல 2 காதல். என்னென்ன காதல் சொல்ல போறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க பிரவீன், என்னென்ன காதல்? இன்னைக்கு நம்ம டிஸ்கஷனே ஒரு காதல் தான் அப்படின்னு சொல்றாதீங்க. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு டிஸ்கஷன். ஆக்சுவலா அது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்துற மாதிரி இருந்தது. பட் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஸ்பெசிபிக்கான 2 காதல். மேட்ச் ஐபிஎல் ஸ்பெசிபிக்கான 2 காதல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தேவான் கான்வே. அவர் வந்து மை வே ஆர் ஹைவே நடி பின்னிட்டு இருக்காரு. மிட்வேல டீம்ல வந்தாலும் நோ வே டு ஸ்டாப் கான்வே மாதிரி ஆயிட்டாரு. எனிவே, பட் அவர் இப்போ எவ்வளவு மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் ஒழுங்கா ஆடலன்னு உட்கார வச்சது வந்து ஒரு பெரிய தப்பு மாதிரி தோணுது. இப்போ வந்து ருத்துக்கும் அவருக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல டெவலப்பர். ஒரு யூஸ்வல் ஒரு ஃபாரின் ஓபனர் அண்ட் இந்தியன் ஓபனர், அந்த காம்பினேஷன் சிஎஸ்கே ஓப்பனிங் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்பெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸை விட இப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா கான்வே ஸ்வீப் பண்ணி இருக்க கிராஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. ஸோ அதனால கிராஸ் எல்லாம் போனதுனால ஸ்பின்னுக்கு வந்து அசிஸ்ட் ஆகுதுன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து யூஸ்வலா ஒரு காதல் வந்து சிஎஸ்கே பேஸ்ட் இருக்கு, இன்னொன்று வந்து ஆப்போனன்ட் டீம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த தடவை ரெண்டாவது காதல் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. அதாவது போன மேட்ச்ல வந்து மற்ற டீம்மேட்ஸ் எல்லாம் அமீபா பாடி ஃபார்ம்ல இல்லாம இருந்தாலும் இவர் ஃபுல் ஃபார்ம்ல இருந்தார். ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல, அதுலயும் 4 ஓவர்ஸ்ல 10 ரன்ஸ் 5 விக்கெட்ஸ் எல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆப்போனன்ட்ஸ் யாருக்கும் மர்சியே காட்டுறது கிடையாது. அவர் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாருன்னா ஆப்போனன்ட்ஸ் எல்லாரையும் அடிக்க விடாம அவங்கள அவுட் ஆக்குறதுல அவரோட வேலை. இவர் பும்ராவா இல்ல மண்டே நைட் ராவா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான ஒரு பிளேயரா இருக்காரு. பட் ஆனா இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம இந்தியா டீமுக்கு வந்து டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது. ஸோ இதுதான் ரெண்டாவது காதல். நீங்க இந்தியா டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. காத்துவாக்குல 2 காதல் இந்தியன் டீம் செலக்டர் உட்காந்துருக்காரு. சொல்லுங்க நீங்க. என்னோட இதுன்னு பாத்தீங்கன்னா the way Warner showed his interest towards a team rather than his individual milestone. அதாவது எவ்வளோ பெரிய பிளேயர் இருந்தாலும் ஆஷ்வின், நீங்களே நிறைய 100 அடிச்சிருக்கீங்க. அது பர்டிகுலரா T20ல 100 அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். அதுவும் பேட்ல அடிச்சதெல்லாம் படுறது 92ங்கும் போது ரோமான் பவுல் வந்து கேட்கறாரு அவர்கிட்ட, what should you want me to do, mate? Can I get a single and put you back on strike? This is not the way we play cricket. Go and smack it as hard as you can. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீம் ஸ்பிரிட் ரொம்ப ஈஸியா. அவர் இன்னொன்னு சொல்லிருக்கலாம், நான் முதல்ல இருந்து ஆடிட்டு இருக்கேன், உன்னோட நான் பால பெட்டரா பாக்குறேன், 100 தள்ளி வச்சுட்டு அந்த கணக்கு கடலை மிட்டை கணக்கு போட்டிருக்கலாம். ஒரு சிங்கிள் எடுத்தல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இழு எல்லா பாலையும். ஸோ அந்த மாதிரி இப்ப நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு டீம் நீங்க ஒரு 11 பேர் அந்த மாதிரி வெறி பிடிச்ச மிருகங்களை எடுத்துன்னு வந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான ஜாஸ்தி. ரெண்டாவது ஸ்டோரி இன்ஸ்பைரிங். நான் அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனை பார்ப்பேன். டேனியல் சாம்ஸ் அவர் வந்து திட்டாத ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஸ் நாட் பீன் அமங்ஸ்ட் விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஒரு மேட்ச் 4 விக்கெட் சிஎஸ்கேவோட எடுத்தாலே ஒழிய 8 மேட்ச்ல 8 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பெருசா விக்கெட் வந்துட்டு 1/4 நூற்றாண்டுக்கு 1 விக்கெட் தான் எடுக்கிறாரு. அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல குஜராத் டைட்டன்ஸ் எப்படின்னா, அந்த சின்ன பசங்களை இந்த எலாஸ்டிக் அப்படியே இழுத்துட்டு டப்புன்னு அப்படி விடுவாங்க, அப்போ அப்படின்னு வலிக்கும். அந்த மாதிரி கடைசி வரைக்கும் மேட்ச் இழுத்துன்னு போயிட்டு யாராவது ஒருத்தர் டெவாட்டியாவோ இல்ல டேவிட் மில்லரோ போர் அடிச்சு ஒரு 6 அடிச்சு மேட்சை முடிப்பாங்க. 9 ரன் டேனியல் சாம்ஸ். அப்படிங்கும் போது how many people would have believed he's going to defend it? I certainly didn't. Let me be very honest with you. 6 பால் என்ன பண்ணாரானா தைரியமா அவர் ஒரு ட்ரஸ்ட் இது பண்ணி 6 ஸ்லோயர் பால் எதுவுமே ட்ரை பண்ணல. he can bowl decently quick.
டப்புன்னு ஒரு பவுன்சர் அடிக்கலாமா இல்ல ஒரு யார்க்கர் அடிக்கலாமா, ஒண்ணுமே பண்ணல. 6 ஸ்லோயர் பால் போட்டாரு. he just conceded 3 runs when ரஷீத் கான் was on strike, மில்லர் was on strike, தெவாட்டியா was on strike. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட். இப்போ நான் எப்படி நான் பார்ப்பேன்னா, ஒரு கிரிக்கெட் ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி கலீல் அகமட் அந்த அதர் டே அகேன்ஸ்ட் சிஎஸ்கே, மற்றவங்களாம் பார்த்தீங்களா லைட்டா கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்புனாங்க எல்லாருக்கும். அது இட் இஸ் நாட் ஐம் டாக்கிங் அபவுட் பிகாஸ் ஹி வாஸ் எக்ஸ்பென்சிவ், வெரி லீஸ்ட் எக்ஸ்பென்சிவ். த வே ஹி போல்ட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஈவன் இன் த பவர் பிளே இந்த டெத் ஓவர். 3 காதல் சொல்லிட்டேன். இப்போ காதல்னாலே கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கொஞ்சம் 2ல் 1 3 எடுத்து தப்பா நினைச்சுக்காது. இதுதான் வந்து பெட்டர் மொமெண்ட்ஸ் ஃபார் மீ. இல்ல உங்களுக்கு கிரிக்கெட்டே காதல் தானே, அதனால ஒன்றும் சர்ப்ரைசிங்கா இல்ல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். கேப்டன் பிரபாகரன் என்ன அட்வைஸ் கொடுக்க போறாங்க? கிரவுண்ட் மாறி இருக்கு, 2 டீமுமே கிரவுண்ட் மாறி மும்பையோட ஹோம் கிரவுண்டுக்கு போறாங்க. அங்க நடக்க போறது இந்த ஒரு ஃபேவரட்டான ஒரு டார்பி, எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு டார்பி. இல்ல சிஎஸ்கே ஃபேன் இந்த கேம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க பிரவீன் உங்க கேப்டனுக்கு? போன தடவை டூபே எடுத்துன்னு வர சொன்னீங்க, எடுத்துன்னு வந்துட்டாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோனி நம்ம சேனலை பார்த்து அந்த சேஞ்சை பண்ணிருக்காரு அப்படிங்கிறது. சார் ஆக்சுவலா எனக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை சொல்றது. ஏற்கனவே எல்லாருமே சொல்றது பிளஸ் பிரசன்னா சார் ரெகுலரா சொல்றது தான். பவுலர்ஸ் மேல இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கணும்ன்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இப்போ எல்லாருமே செட் ஆயிட்டாங்க, எல்லா பவுலர்ஸுமே. சுமார்ஜீத் சிங்கா இருந்து சிமர்ஜீத் சிங் ஆகி இப்போ செமர்ஜீத் சிங்கா போட்டுன்னு இருக்காரு. ஸோ அவர் வந்து நல்ல செட் ஆயிட்டாரு டீமுக்குள்ள. இப்போ அது ஜட்டு எல்லாமே இப்போ ஸ்ட்ராங்கா இப்போ ஜட்டு வேற உள்ள வந்தாருன்னா அந்த 6 பவுலர்ஸும் நல்லா பக்காவா செட் ஆயிட்டாங்க. ஸோ பேசிக்கலி கல்லி கிரிக்கெட், தெருவில் கிரிக்கெட் ஆடும் போது நம்ம டாஸ் ஜெயிச்சோன்னு யோசிக்காம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தலை வந்து யோசிக்காம ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துறது ஆல்வேஸ் சேஃப். இது மட்டும் தான் நான் தலைவர். ஏன்னா போன தடவை சொன்ன ஒரு சேஞ்சும் பண்ணிட்டாரு, இப்போ இதுவும் பண்ணிட்டாருன்னா ஏற்கனவே பிரசன்னா சார் சொன்ன மாதிரி தான். அவர் வந்து இஃப் ஐ ஒன் த டாஸ் ஐ வுட் ஹவ் சோஸ் டு பவுல் சொன்னோம். ஐயோ அப்படிதான் இருந்துச்சு. நல்ல வேலை. சோ இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சா bowling எடுக்க பேட்டிங் எடுக்கணும்ன்றது நீங்க கவலையப்படாதீங்க. போன மேட்ச் லிங்க் அம்சம் இந்த மேட்ச் அமுச்சு விட்டுறேன். நம்ம சேனலோட லிங்க் அவர் பார்த்து கரெக்டா பண்ணிடுவாரு. சரி, ஜடேஜா யாருக்கு போல உள்ள வர போறாரு அதுதான் தெரியல. அதுதான் கொஸ்டின் இருக்க போது. பீடாக் சொல்லுங்க, நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க உங்களோட கேப்டனுக்கு ரோஹித் சர்மாக்கு? அதாவது எப்படி சொல்லணும்னா, மும்பை இந்தியன்ஸோட சிச்சுவேஷன்ஸ் ரைட் நவ், இனிமே வளர்மதி காலேஜுக்கு போனால இல்ல கிளாஸை கட்டிச்சு வீட்டுல உட்காந்துன்னு கால் மேல கால் போட்டுன்னு டிவியில ஐபிஎல் பார்த்தான்னு எந்த பயனும் இல்லை. அப்படிங்கும்போது இப்ப அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் ஒவ்வொரு தடையும் சொல்றீங்க மேட்சை தோத்துட்டு we are looking ahead for next yearன்னு, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்தமும் பண்ணலன்னா எப்படியா சொல்லு? இது என்ன ஆட்சி 5 வருஷம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு? ரைஸ்டன் ஸ்டெப்ஸ்ன்னு ஒருத்தர் கூட்டின்னு வந்திருக்கீங்க. அவர் எப்படின்னா சும்மா லைட்டா டோ எண்ட் ஆஃப் த பேட்ல பட்டா 113 மீட்டர் 6 அடிக்கிற ஆடு. நீங்க என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல? எப்படியும் உங்களுக்கு கடைசி பிளேஸ் கன்ஃபார்ம்டா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப நீ என்ன பண்ணணும்? போலாடு மாதிரி ஒரு ஆள் சொல்லி இனிமே அவர் ஆடி ஜெயிச்சுட்டு போனது கிரேட்டஸ்ட் T20 லெஜெண்ட்ஸ். நத்திங் டு கெயின். நீங்க அடுத்த 2 ஜெயிச்சாலும் கடைசி பிளேஸ் கன்ஃபார்ம் தான். ஸோ இப்போ ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் மாதிரி ஒரு ஆளை நீங்க எடுத்திருக்கீங்க. யூ ஹேவ் காட் அ பிக் கொஸ்டின் மார்க். ஹூ இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபினிஷர் நெக்ஸ்ட் இயர்? ஆர் யூ கோயிங் டு ட்ரை வித் போலார்ட் ஆர் டிம் டேவிட் இஸ் ஆன்சர் ஆர் யூ காட் ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ்? ஒருவேளை ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் இந்த 3 மேட்ச்ல ஒரு பெருசா ஏதாவது அடிச்சுட்டா அவரை நீங்க சாதாரண பணத்துக்கு ரிட்டைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மணியை ஃப்ரீஸ் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நீங்க வந்துட்டு யூ கேன் ட்ரை அண்ட் கெட் டூ பெட்டர் திங்ஸ். ரோஹித் சர்மாக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் கொடுப்பேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் போலிங் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் வந்து அவ்வளவு இதுவா சொல்ல மாட்டேன். பால்ல இருந்து இறங்குன்னுவேன். ஏன்னா கிஷான் பாத்தீங்கன்னா 40 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கு, 33 பால் ஆடிடுறாரு. இப்போ பழைய கிஷான் இன்னும் அந்த பழைய சந்திரமுகி வரல. அப்படிங்கும் போது ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா சேம் திங் இந்த டோர்னமெண்ட்ல இஸ் ஆவரேஜிங் 18. போன மேட்ச் பாத்தீங்கன்னா ஸ்லிக்கோமீட்டர் பால் வந்து போலர் கையில இருக்கும் போதே பழக்குன்னு வந்துருச்சு, அதை வச்சு அவுட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சூனிய வந்துட்டு ஒரு சில சமயம் முதுகலை வச்சா கூட காது வழியா வாய்க்கு வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால டூ ஆர் டை பால்ல இருந்தே இறங்கிருன்றேன் நான். நீ நிக்கவே நிக்காது, அவுட் ஆனாலும் பரவாயில்ல, திலக் வர சொல்லிடு நம்பர் 3 ஆடும்போது. ஸ்கை இஸ் த லிமிட். நாங்க அவருக்கு சை எங்க என்ன தெரியல, இப்போ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். இப்போ ஒரே சான்ஸ் உனக்கு திலக் வர்மா நம்பர் 3 ஆட விட்டுட்டு 20 ஓவர் ஆடு அடிக்க போவாத. ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸை வந்து பொலார்டோட பிளேஸ்ல கொண்டு வந்துட்டு யூ ஆர் ஹேவ் 2 டேஷர்ஸ் அட் த எண்ட். இப்போ அவங்களோட சக்சஸ் ஃபார்முலாவே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்னு குவிண்டன் டிகாக் இல்ல ரோஹித் சர்மா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பொலார்டு முடிப்பார். ஸோ இப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இப்போ அதுவும் உங்களுக்கு கிடையாது. இப்போ உங்களுக்கு பும்ராவை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. அவர் ஒரு தனியால தோனியை வந்து கடலுக்கு போயிட்டு இருக்காரு மீன் பிடிக்கிறதுக்கு. ஸோ ஒரே சான்ஸுக்கு உங்களுக்கு என்ன?
உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல கேன் ஐ கெட் அ ஸ்டார்ட் அரௌண்ட் 60 to 65 for 1. Tell Tilak Verma to take it until 14 overs. Use the 2 new guys. அவனுக்கு எந்த பிரஷரும் போடாது, அடி எல்லா பாலும் 14 to 20. Get a target around 180 to 190. If they get 180 to 190, we'll still go for it. ஏன்னா இந்த டீம் வந்து ஸ்ட்ரைட்டா உடஞ்ச டீமா இருக்கு, இது ஒட்டுறதெல்லாம் கஷ்டம். சிஎஸ்கே வேற வந்து ஒரு ரிசர்ஜென்ட்டா வந்துட்டு இருக்காங்க லாஸ்ட் 3 புஷஸ் அப்படிங்கும்போது they will be more resurgent and more energetic than Mumbai. This is the only chance. Go this aggressive way. 200 சேஸ் பண்றியா, இதே ஃபார்முலா எடு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றியா 190 அடிக்கணுமா, கோ வித் திஸ் ஃபார்முலா. மொத பால்ல இருந்து கதாயிட்டத்தை எடுத்துன்னு போ, டூ ஆர் டை. ஆச்சா அட போல வளர்மதி இனிமே என்ன பண்ண என்ன, அடுத்த மேட்ச் தோத்துக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுடும். அவர் என்ன சொல்றாரு, கட்டி இழு, வந்தா மலை போனா அப்படிங்கிறாரு. சரி ஓகே, என்னன்னு பாத்துருப்போம் அடுத்தது. நம்ம பீஸ்ட் ரவுண்ட்ல யார் இன்னைக்கு பீஸ்ட் மோட எடுக்க போறாங்க பிரவீன், ஆஸ் யூசுவல் இன்னொருத்தருக்கு சூனியா வைக்க போறாரான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பீடா சொல்லுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா அவர் தான் சூனியா வைப்பாரு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்ட், ஏன்னா வந்து எங்க டீம்ல ஒரு பீஸ்ட் மோட் எடுக்கிறதுக்கு யாருமே இல்ல, அதனால ஒரு வழியே இல்ல, அங்கதான் எடுக்கணும். யாருமே இல்ல டீ கடையில, யாருக்கு டீ ஆத்துறீங்க சொல்லுங்க பாப்போம். அதனால அவர் திருப்பி சிஎஸ்கே போயிடலாம். இப்ப எங்களுக்கு என்னன்னா, இப்ப ஐ வாண்ட் டு பிக் யங்ஸ்டர். முதல்ல வந்து திலக் வருமா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க, அவர் பேரை பார்த்துட்டு டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி. திலக் வருவேன் அப்படின்னு அவர் வந்திருக்காரு, எல்லா மேட்சும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடி இருக்காரு. பெருசா வந்து எக்ஸ்ப்ளோசிவா ஸ்ட்ரைக் ரேட் எதுவும் இல்லைனாலும் நான் எதை பார்ப்பேன்னா, ஐ கேன் see him in the mold of மைக்கேல் பேவன். சாரி நண்பா தப்பா நினைச்சுக்காத, பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அவரோட பேட்டிங். ஐ கேச்சிங் ஒரு கவர் டிரைவோ ஒரு பியூட்டிஃபுல் ஃபிளிக்கோ எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. ஆனா இப்போ ஆன் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 1/3 ஆஃப் ஹிஸ் இன்னிங்ஸ் வந்து அன்டிஃபீட்டட், 57 அந்த காலத்துல ஆவரேஜ் ஓடிஎஸ்ல. அதெல்லாம் நான் சாமானியப்பட்ட விஷயமே கிடையாது. So I see the trace of that in Tilak Verma. Not someone who is going to intimidate you by hitting 20 runs in an over. Beautiful mid off மேல தூக்கி அடிக்கிறது, spinners sweep பண்றது, converting that ones to twos. I see a great potential in him to even represent India national class. Not now, after 2 or 3 years. So my beast is Tilak Verma. வரும் நிக்குமோ நிக்காதோ அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க, சூனியா தானே வைக்க போறீங்க? ரெண்டுமே பண்ண போறேன் இந்த தடவை. இந்த தடவை பீஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து ஒரு டீம்ல இருந்து ஒருத்தர், அதாவது ஆப்போனன்ட் டீம்ல நான் சொல்ல போறது வந்து இஷான் கிஷன். ஏன்னா அவர் தான் போன மேட்ச்ல நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அவர் ஃபார்முக்கு வரதுக்குள்ள அவருக்கு ஒரு பாயசத்தை போட்டே ஆகணும். ஸோ அவருக்கு பாயசத்தை போட போறது சிஎஸ்கேயோட உண்மையான பீஸ்ட் முகேஷ் சௌத்ரி. ஸோ என்னோட பீஸ்ட் வந்து முகேஷ் சௌத்ரி. அவரும் ஸ்டார்டிங்ல ரொம்ப கிரிட்டிசைஸ் தான் பண்ணோம், நானும் பண்ணியிருந்தேன், எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ முகேஷ் சௌத்ரில இருந்து முக்கிய சௌத்ரி ஆகியிருக்காரு. ஸோ இன்னைக்கு இஷான் கிஷனை ஈஷான முனையில உட்கார வைக்க போறது முகேஷ் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரிக்கு ஒரே ஒரு சப்போர்ட்டர் தான் இருந்தாங்க இந்த ஷோல, அந்த சப்போர்ட்டர் நான் மட்டும் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆசைப்படுறேன், பிச்சிருவான் உன்ன பிச்சு, அவரை உட்காந்து அவன் டிராப் பண்ண, அவர் வானா அப்படின்னு சொன்னதே நீ தான். யாருங்க சொன்னது? பிரவீன் நீங்க தானே சாட்சி, சொல்லுங்க. கண்டிப்பா நானும் சொன்னேன், அவரும் சொன்னாரு, நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. நான் சொன்னது கேட்ச டிராப் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க முகேஷ் சௌத்ரி. சரியா காதுல விட நான் சொன்னது, அதுக்கப்புறம் கேட்ச் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது as usual போட்டுருங்க, ஐ மைட் பி ராங் ஒரு தடவை போட்டுருங்க. நீங்களே போட்டீங்க ட்வீட், ஐ வாஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எனிவே அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். பிரசன்னா கணிதன் ரவுண்ட்ல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அந்த கேப்டன் பிரபாகரன் ரவுண்டே கணிதன் மாதிரி பேசினாரு. அப்ப கணிதன் ரவுண்ட்ல எவ்வளவு பேசுவாரு? நானே ஆரம்பிச்சிடுறேன். ஆரம்பிங்க. இன்னைக்கு அதாவது சிஎஸ்கேக்காக ஹையஸ்ட் ரன்ஸ் எடுக்க போறது ராயுடு. ரொம்ப நாள் ஆச்சு அவர் அடிச்சு. ஸோ அம்பத்தி ராயு டியூ ஃபார் பிக் ஸ்கோர். ஸோ 55 to 65 ரன்ஸ் அடிக்க போறாரு. இந்த ஸ்ட்ரைக் ரேட்டா 165. அண்ட் நிறைய விக்கெட்ஸ் எடுக்க போறது வந்து முகேஷ் சௌத்ரி. அவர் 3 விக்கெட் எடுக்க போறாரு. முகேஷ் சௌத்ரி ஆக போறாரு. அவரோட எக்கனாமி ரேட் 8.5. ஆப்போனன்ட் டீம்ல வந்து மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்க போறது அவர் சொன்ன மாதிரி திலக் வர்மா 30ல இருந்து 40 அடிப்பார். அந்த ஸ்ட்ரைக் ரேட்டா 135 to 145. மேக்ஸிமம் விக்கெட் எடுக்க பும்ரா, ஆனா ஜஸ்ட் 2 விக்கெட்ஸ் தான் எக்கனாமி ரேட் ஆஃப் 10. சோ இதுதான் என்னோட கணிதன். இது கணிதன் இல்ல, இதுக்கு பேர் கணிப்பு. இல்ல எனக்கு என்ன புரியணும்னா, இந்த கணிதன் ரவுண்ட்லயே நீங்க ஒருவேளை பாயசத்தை போடுறீங்களோ அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு டவுட் ஒண்ணு வருது. சரி ஓகே சொல்லுங்க பீடா, உங்களோட கணிதன் என்ன சொல்லுது? நான் இப்போ வான்கடே இந்த கிரவுண்ட் கண்டிஷன்ஸை பற்றி பார்ப்போம். போன தடவை வந்து டீம் பேட்டிங் செகண்டு, 9 out of 15 கேம்ஸ் ஜெயிச்சோம், ஸ்டில் பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு.
எச்ச துப்பு வாங்க கமெண்ட் செக்ஷன்லன்னு பார்த்தேன், நிறைய பேர் எச்ச துப்புல இல்ல, பீடாக் சொல்றது மாதிரி ட்ரை பண்ணோம்னாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ஜோஷ் ஜாஸ்தியா இருக்குல்ல. இப்போ நீங்க 15 கேம்ஸ் தான் இந்த வான்கடையிலையும் ஆடி இருக்காங்க. அதுல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 173 for 5 on average. டீம் பேட்டிங் செகண்ட் have scored 170 for 6 on average. ஸோ இந்த வான்கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விக்கெட் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இந்த கிரவுண்டில். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் wickets where even fast bowlers and spinners both struggle to pick up wickets. ஏன்னா இப்போ ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா seamers are picking up wickets every 20 balls, spinners are picking up wickets every 22 balls. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஓவரில் ஒரு ஆள் வந்து ஒரு விக்கெட் தான் எடுக்கிறான். அப்படிங்கும்போது எக்கானமி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ seamers economy is very high as 9.02 compared to spinners which is only 7.79. இதே செகண்ட் போலிங் போடும்போது ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.79ல இருந்து 7.47க்கு வருது. அப்படிங்கும்போது இதுக்கு மேல நான் போன தடவை சொன்னதே சொல்லி வந்து உங்களை போர் அடிக்கணும்னு விரும்பல. வாட் சிஎஸ்கே காட் டு டூ, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, மும்பை இஸ் த ஒன் ஆஸ் பர் த ஸ்டாட்ஸ் நான் சொல்றேன் has got more seam movement and bounce in the first 6 overs. both the innings தெளிவா கேட்டுக்கோங்க. the first 6 ஓவர்ல even if he stitched to 40 for no loss, batting first or batting second, 200 டார்கெட் இருந்தாலும் கடைசி 14 ஓவர்ஸ்ல you can always make it up. so CSK வந்து என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிள், நீ டாஸ் வின் பண்ணி பேட் தான் பண்ணணும்னுமே, பட் அவர் என்ன பண்ண போறான்னு தெரியாது. ஒருவேளை சேஸ் பண்ணா கூட if you are going to chase around worst case 185 அப்படிங்கும்போது 6 ஓவர்ல டார்கெட் ஃபார் 40 for no loss with both ருத்ராஜ் and கான்வே. ஏன்னா சிஎஸ்கே ஓட பேட்டிங் லைன் someone like Dwayne Bravo coming at number 9 is not a joke. அப்படிங்கும்போது that is what you got to see. You can chase around 11 and over comfortably easily. இப்போ அதுக்கப்புறம் இப்போ மும்பைக்கு நீங்க போறீங்க. இப்போ நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, ஒரே ஒரு பிளேயர் who was average more than 40, சூரியகுமார் யாதவ் is unfortunately out of the tournament. அதுக்கப்புறம் நான் சொன்ன திலக் வருமா வந்துட்டு இருக்கு 37.11 ஆவரேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே புவர் ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இஷான் கிஷான் ஸ்ட்ரைக் ரேட் even though he has scored a few decent runs is 117. டிம் டேவிட் பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரிலேபிள் even though he can hit big sixes. அன்பார்ச்சுனேட்லி கைரன் போலாவோட ஸ்டாட்ஸே நான் ரீட் அவுட் பண்ண விரும்பல, அவ்வளவு பெரிய பிளேயரை நான் வந்து ரீட் அவுட் பண்ணவே விரும்பல. when it comes to the bowling department அப்படின்னு பாத்தீங்கன்னா only Jasprit Bumrah has got an economy of 7.41 if you consider it less than 7.5 and over. 7.5 and over na you're going to make an impact, that is 30 runs in 4 overs. அவர் 11 மேட்ச்ல 10 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. if you get rid of that 5 wicket all in the last game which was exceptional, you could see his strike rate as a bowler. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த பவுலருக்குமே இப்போ இவர 23 strike rate for Riley Meredith, 23 strike rate for Sams, both are having an economy more than 9 and over. so இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணும்போது the way Mumbai Indians batting has not fired at all and the conditions what it has been heavily favored in favor of spin, particularly if you try and defend a target, CSK should not have any second thoughts at all. அவங்க பேட்டிங் ஆர்டரை மாற்றக்கூடாது. ஜடேஜா எப்படி வருவாங்க எனக்கு தெரியாது. Shivam Dube should bat number 3, one of the cleanest strikers of the cricket ball. He should bat at number 3. அவர் பட்டுதுன்னா 110 மீட்டர் 6 தான், கீழே மிஸ் ஹிட்டே கிடையாது. He should bat at number 3. அதுவும் அவங்க என்ன பண்றாங்க மும்பை இப்ப டெஸ்பரேட்டா பும்ராக்கு 2 ஓவர் வந்து பவர் பிளேலே கொடுத்துடுறாங்க. அந்த பேட்டர்ன் ப்ளூ பிரிண்ட்டை கம்ப்ளீட்டா உடைச்சிட்டாங்க. ஏன்னா விக்கெட் வேணும், வேற யாருமே விக்கெட் எடுக்க மாட்டேன்றாங்க. இன்னொரு சக்சஸ்ஃபுல் பவுலர் நம்ம தமிழ்நாட்டு பையன் அஸ்வின், அவர் நல்லா போட்டிருக்காரு. அவர் இஸ் ஆல்சோ இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம். கார்த்திகேயா கொஞ்சம் மிஸ்ட்ரி ஸ்பின்னர், நிறைய பேருக்கு தெரியல என்னன்னு, தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவர் இவ்வளவு எஃபெக்டிவா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ பும்ராவோட 2 ஓவர் அந்த 6 ஓவர்ல டெக்னிக்கலி கரெக்ட் ருத்துராஜும் கைகோடும் பார்த்துட்டாங்கன்னா இன்வேரியபிளி இஸ் bowling only on the 17th and 19th ஓவர். அதுக்கப்புறம் எங்களோட அட்டாக் பதம் பார்த்துடலாம். டாஸை வின் பண்ணுங்க, 190 அடிங்க, 40 run victory is on the cards. சூப்பர் கலக்கறாரு கணிதன் ரவுண்ட்ல. சரி ஓகே, அப்ப அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். மீம் இன்ஜினியர்ஸ் ரவுண்ட். என்னெல்லாம் மீம் பாத்துக்காரு, ஒரு மீமும் பாத்துருக்க மாட்டாரு. அவரே தான் மீம் மெட்டீரியல். சொல்லுங்க. முதல்ல எப்படின்னா இப்போ ஆர்சிபி வந்துட்டு இப்போ அவங்களோட 7th விக்டரி இது பண்ணிட்டு அப்படியே அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி ட்வீட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் அது உங்களுக்கு ரைவல்ரி உங்களுக்கு இருக்கும்.
இப்ப பாத்தீங்கன்னா என்ன படம் தெரியல, ஒரு பக்கம் சாயா சிங் நினைக்கிறேன், ஒன்னு ரமேஷ் கண்ணா, இன்னொரு சூர்யா. சாயா சிங்கா? ஸ்னேகா சார், அது ஸ்னேகா உன்னை நினைத்த படம். யாராவது ஒருத்தர் தெரியலீங்க எனக்கு, அதெல்லாம் அவ்வளவு படம் எல்லாம் உன்னை நினைத்தா நல்லது. சார் எனக்கு என்னன்னா, உங்களுக்கு சாயா சிங் தெரிஞ்சிருக்கா, நான் ஸ்னேகா தெரியல பாத்தீங்களா? அதுதான் இல்ல இந்த மன்மதராசா பாட்டு மட்டும் தான் பாத்துருக்காரு, நீங்க வேற எதுவும் பார்த்ததே இல்ல. ரமேஷ் கண்ணா சொல்லுவாரு இந்த மாதிரி, இது மட்டும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு நாளைக்கு 4 காசு சம்பாதிச்சதுன்னா என்ன ஆட்டம் ஆடும், வாட்ச்மேன் வேலை பார்க்கும் போதே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுதேன்னு. இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு, இது இது ஆர்சிபி மீன் பண்ணி, இது மிட் டேபிள்ல இருக்கும் போதே முதல் டைம் நம்மள ஓவர்டேக் பண்ணி இந்த பேச்சு பேசுதே, இது தப்பி தவிர ஒரு 4 IPL 2 சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சிருந்ததுன்னா இன்னும் பேச்சு பேசும் அப்படி அந்த ரமேஷ் கண்ணாவோட இதுலயே இருக்கும். இன்னொன்னு வந்து இந்த பிரவீன் சாருக்கு ஒவ்வொரு மேட்சும் போடும் நான் இது பண்ணுவேன், பிரவீன் சார் இன்னொரு விளக்கும் நல்லா ஏத்திட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு படம், யோ 19 விளக்குதான் என்ன இருக்கணுமேயா விளக்கு எரியறதுக்கு அப்படின்னு. அதை பார்த்த உடனே ஒரு பக்கம் குபீர் சிரிப்பு வந்தது, ஒரு பயமும் வருது. கலகிட்டாரு பிரசன்னா. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் மீம் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பாயசத்தை போடணும் நெக்ஸ்ட் ரவுண்ட். சரி சொல்லுங்க பிரவீன், நீங்க என்ன மீம் பாத்தீங்க? இந்த இது பட்ஜெட் பத்மநாபன் படத்துல வந்து விவேக் அண்ட் வடிவேலு அந்த காம்பினேஷன்ல வந்து ஒரு இது, அப்போ விவேக் சார் கேட்பது, இந்த 166 ரன் டார்கெட் உன்னால சேஸ் பண்ண முடியாதுல்ல, நீ பிளே ஆஃப் வர முடியலன்றது நாங்களும் போக கூடாது, அதுதானே உன்னோட கெட்ட எண்ணம் அப்படின்னு அந்த இது வந்து அது ஒரு மீன் பார்த்தேன். இன்னொரு மீன் வந்து இந்த பையா படத்துல வந்து ஒரு சீன் வரும், ஒரு கார் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். அது வந்து சொல்றாரு கார்த்தி சார் சொல்றது மாதிரி, இன்னைக்கு மேட்ச் தோத்துட்டோம் ஆனா வருத்தமே இல்ல பாரு, டே மகனே உனக்கு எப்படி வருத்தமா இருக்கும், நீங்க தான் என்னையே தோற்று வர பிளான் பண்ணிட்டு இருக்கீடா. ஓ அப்படியே நேத்து எம்ஐ ஜெயிச்சிருக்கணும் ஆக்சுவலி சிஎஸ்கேக்கு. ஆமா இன்னும் கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு, இன்னும் சான்ஸ் இப்ப டஃப் ஆயிடுச்சு அப்படிடா. 0.03 ல இருந்து 0.02% ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், எல்லாருமே வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்றது, இப்போ எனக்கு தெரிஞ்சு 14 பாயிண்ட்ஸ்ல போக முடியாது இப்பயும் நான் அதை சொல்றேன். பட் கசாமுசார் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து இப்ப சொல்றேன் பாருங்க, நீங்க தப்பா நினைச்சீங்க, உங்களுக்கு 2 மேட்ச் இருக்கு, அதுல 1 சிஎஸ்கேவோட, நீங்க 2 அடி வாங்கினா நீங்க 14 நின்றுவீங்க. ஆர்சிபிக்கு 2 மேட்ச் இருக்கு, ஆர்சிபி 2 அடி வாங்கினா அவனும் 14 நின்றுவான். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன், பட் ஸ்டில் ஐ ஃபீல் அது என்ன கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வேற என்ன பாத்தீங்க பிரவீன்? இன்னொன்று வந்து அந்த விலங்கு வெப் சீரிஸ்ல இருந்து ஒரு பயங்கரமா இருந்தது. ஆமா அது வந்து சிஎஸ்கே பிசி தோத்ததுக்கு அப்புறம் சிஎஸ்கே சொல்றாங்க, போறோம் மத்த டீமோட சான்ஸும் எடுத்துட்டு போலாம் சகல அப்படின்னு. அந்த கிச்சா அந்த சீன் ரொம்ப அருமையான அந்த வெப் சீரிஸ் பார்த்துதாங்க அந்த சீனோட இம்பாக்ட். ஆனா அந்த கிச்சா நடிச்ச நடிப்பு வேற மாதிரி, கிச்சா கலகிட்டாரு. கிச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படியே எடுபடி வேலை பார்த்து கலகிட்டாரு. விலங்கு பார்க்காதவங்க எல்லாம் போய் தயவுசெய்து பாருங்க, அவுட்ஸ்டாண்டிங் வெப் சீரிஸ் என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி மொஹாலில அந்த டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது ஒரே நைட்ல உட்காந்து பார்த்து முடிச்சு, சாரி 2 நைட்ல உட்காந்து பார்த்தேன். எனிவே தட்ஸ் தட். இந்த ஷோ நிறைய கொண்டு வந்துட்டோம். சிஎஸ்கே மும்பை அந்த ஃபேவரட்டான கேம் எப்படி போகுது அப்படின்னு மேட்ச் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஹோப்ஃபுல்லி என்ஜாய் தி ஷோ. தேங்க்யூ சோ மச் அகைன்.